டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீயை தான் நம்ம இன்றைக்கி செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதாவது முதன்மை எழுத்து தேர்வில் உளவியல் பகுதியில் இருக்க கொஸ்டின்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது 2025 கேட்ட உளவியல் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கான ஆன்சரையுமே நம்ம செக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எல். நகரம் ஏயிலிருந்து நகரம் பிக்கு செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளனர். நகரம் பியிலிருந்து நகரம் சிக்கு செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளனர். நகரம் ஏயிலிருந்து நகரம் சிக்கு செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது 24. எக்ஸின் மதிப்பு 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸின் பர்சன்டேஜ் 30 கொடுத்துருக்காங்க. அதுவே 150 எனில் அந்த 30% 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த 30 100க்கு கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500 வரும். அது ஆன்சர் 500 தான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வெண்படம் கொடுத்துருக்காங்க. பட்டதாரிகள், அலுவலர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வெண்படம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வெண்படத்தில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனால் அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்ல. அதாவது பட்டதாரிகளாக இருக்கணும், ஆனால் அவங்க அலுவலர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அவங்க அரசு வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு இடையில இருக்கிறது அந்த இ மட்டும்தான். ஹைச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பட்டதாரிகள், அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் அவங்க 3மே பார்க்குறாங்க. அதனால தான் சொல்கிறோம் நம்ம பட்டதாரிகளாக இருக்கணும், ஆனால் அலுவலக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம அந்த ஈயை தேர்ந்தெடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு முப்பெருமையை பயன்படுத்தி 9k² - 25 காரணப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 3k + 5 3k - 5 இதுதான் நமக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு பின்வரும் எழுத்துக்களில் வலமிருந்து 17வது எழுத்தின் பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்தில் இருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது எழுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17வது எழுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அதிலிருந்து உங்களுக்கு 8வது எழுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது 6 தான் வருது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்வருவனற்றில் எந்த ஒரு வரைபடம் கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்களை சரியாக குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியாக குறிப்பிடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட்டுமான பொருட்களுக்குள்ளே தான் கம்பியும் மரமும் அடங்கும். அதனால தான் ஆப்ஷன் பியை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு கட்டுமான பொருள் மொத்தமாக அதுக்குள்ளே கம்பி, ஒரு கட்டுமான மரம் அமையும். நெக்ஸ்ட்டு 53வது கொஸ்டின், சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடத்திலும் வெங்கட் வலமிருந்து 12வது இடத்திலும் உள்ளார். அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடமிருந்து 22வது இடத்திற்கு வருவார். வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? 33. நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள தகவலிலிருந்து விடுபட்ட எண்ணை கண்டறிய. இந்த பாக்ஸ் கொஸ்டினில் அதுக்கு ஆப்ஷன் 30. நெக்ஸ்ட்டு வரைபடம். இந்த வெண்படத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி கணக்கில் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கணக்கில் கொடுக்கல. நீங்கள் கோலையும் அந்த ஹாக்கியும் நீங்கள் கழிச்சு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27% வராது. 27 டிகிரி தான் உங்களுக்கு வரும். அதவே நீங்கள் பர்சன்டேஜ் கணக்கில் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 75% வரும். ஒரு சில மாணவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் டிகிரி கணக்கில் 27 கணக்கு பண்ணி 27% அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நமக்கு பர்சன்டேஜ் கணக்கு கேட்டிருக்காங்க, டிகிரி கணக்கு கேட்கல. நெக்ஸ்ட்டு தொடரில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக. இதில் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேவல் கூவ தான் செய்யும். சேவல் அகவாது. மயில் அகவும், சேவல் கூவும். நெக்ஸ்ட்டு சேவல் பாடாது, குயில் தான் பாடும், காகம் கத்தும். இதில் பி தான் ஆப்ஷன் கரெக்ட். இதில் உங்களுக்கு இந்த வெண்படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடித்து போட்டாலுமே உங்களுக்கு 13/9 தான் வந்திருக்கு. அதனால் நீங்கள் எந்த கொஸ்டின் கொடுத்தாலுமே உங்களுக்கான ஆன்சர் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 58வது கொஸ்டின், இளைஞருக்கிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை, கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வாதம் 2 மட்டும் வலுவானது.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு கோணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 0 டிகிரி. இப்போ எக்ஸ் அச்சில் வந்து ஒரு பருகதிர் வந்து எக்ஸ் அச்சில் படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவோட நேர்கோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் அச்சிலேருந்து அந்த மையக்கோடுக்கு தான் செல்லும், அதனால் அது வந்து 0 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து கார் வந்து பெட்ரோலில் ஓடுது, தொலைக்காட்சி வந்து மின்சாரத்தில் ஓடுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நன்றி அறிதல் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிறர் செய்த உதவியை மறவாமை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கான பொருள். அதாவது நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிறர் செய்த உதவியை வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 62வது கொஸ்டின், ஒரு நிறுவனத்தின் ஒவ்வொரு துறைகளிலும் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்த எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க, ஆண் பெண் சதவீதத்தையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளிலும் சேர்ந்து மொத்தம் எத்தனை பேர் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இது டோட்டலாக இருக்கிற 6 துறைகளையும் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3310 வரும். 840, 220, 900, 360, 480, 450, 540 இந்த 6 துறைகளையும் நீங்கள் வந்து எண்ணிக்கையை கூட்டி பார்த்தாலே உங்களுக்கு வந்து 3310 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி கிடையான எழுத்துக்களின் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியாக வந்து அமைஞ்சிருக்காது, 2 பக்கமுமே நீங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான எழுத்து தான் வரும். அதாவது இந்த பக்கம் எத்தனை எழுத்து இருக்கோ அந்த பக்கமும் அதே எழுத்து தான் இருக்கும். நடுவில் வந்து நமக்கு வந்து எந்த விதமான எழுத்துமே இருக்காது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். மெய்யுணர்வு அதுக்கான ஆங்கில சொல் வந்து நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, அதுதான் மெய்யுணர்வுக்கான ஆங்கில சொல். நெக்ஸ்ட்டு வந்து விடுபட்ட எண்ணை கண்டறிக. இந்த ஸ்டார்லேயுமே உங்களுக்கு வந்து ஆல் கொஸ்டின் வந்து நீங்கள் எது போட்டிருந்தாலுமே உங்களுக்கு வந்து கரெக்டு தான், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 72 அடுக்கு குறியீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 2 கியூப்பையும் 3 ஸ்கொயரையும் பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 72 வந்து வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் 2 கியூப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 3 ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரெண்டையுமே பெருக்கி போட்டிங்கன்னா 72 வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அப்போனா ஆப்ஷன் டி தான். பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது, அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து அரிசியில் வந்து வெண்மை இருக்கிறதுனால தான் கால்சியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் இல்லை. பாலுமே வெண்மையாக இருக்கிறதுனால தான் கால்சியம் இருக்கிறதுனால தான் வெண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுவும் கண்டிப்பான முறையில் கிடையாது. அதனால் ரெண்டுமே தவறானது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது, எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பது சொல்வழக்கு, தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவைகளாக விளங்குகின்றனர் என்பார் பேராசிரியர் தோ. பரமசிவன். இவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனையை தருகின்றன. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். குளித்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போனா நமக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குளித்தல் என்ற சொல்லுக்கு வந்து இவர் அடிப்படையில் என்ன பொருள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடலை குளிர வைத்தல். அப்போனா குளிர வைத்தல் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி தான் உங்களுக்கான பதில். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குளிர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளிர வைத்தல். ஒரு சங்கேத மொழியில் FACT என்பது ITFW என எழுதப்பட்டால் SWAN என்பது எவ்வாறு எழுதப்பட்டிருக்கும்? இதில் வந்து நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ABCDயில் வந்து எஃப்க்கு அடுத்து 2 எழுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ வரும், ஏக்கு அடுத்து 2 எழுத்து தள்ளி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டி வரும், சிக்கு அடுத்து 2 எழுத்து தள்ளி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஃப் வரும், டிக்கு அடுத்து 2 எழுத்து தள்ளி பார்த்தீங்கன்னா டபிள்யூ வரும். அதே அடிப்படையில் தான் நம்மளும் இந்த இடத்துல எழுதணும். எஸ்ஸுக்கு அடுத்து 2 எழுத்து தள்ளி பார்த்தீங்கன்னா வி வரும், டபிள்யூக்கு அடுத்து 2 எழுத்து தள்ளி பார்த்தீங்கன்னா ஜெட்டு வரும், ஏக்கு அடுத்து 2 எழுத்து தள்ளி பார்த்தீங்கன்னா டி வரும், எண்ணுக்கு அடுத்து 2 எழுத்து தள்ளி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கியூ வரும். அப்படின்னா ஆப்ஷன் வந்து அது எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் கொஸ்டின், மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு வந்து 42.195 கிலோமீட்டர் ஆகும். இதன் தொலைவினை மீட்டரில் கூறுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து கிலோமீட்டரில் கொடுத்துட்டு மீட்டரில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 1000
மீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 மீட்டர். அதுவே 42 கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4200 மீட்டர். பக்கத்தில் இருக்கிற 195 மீட்டரையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4295 மீட்டர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண தேவையில்ல. 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 மீட்டர். அதுவே 42 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4200 மீட்டர். 195 மீட்டரை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 4295 மீட்டர். இதுதான் மீட்டரில் கனெக்ட் பண்ணுறது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த உளவியல் கொஸ்டினில் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான முதன்மை எழுத்து தேர்வுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர் கீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.